தொடர்ந்து வழிநடத்தும் பொறுப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் ஒரு மாணவன் கூட என்னோடு சேர்ந்து நீங்கள் பாட ஒரு கேட்கிறேன். ஒருவர் மட்டும் இயேசுவை என்னை விட்டு நீங்காது இருப்பது ஏனோ. தெய்வீக அன்பால் தான் இந்த பாடல் செய்து உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அழைக்கலாம் சொல்லுவோம். என்னை பாடி மகிழ்ந்த புள்ளிகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்ந்த புள்ளிகள் தங்கள் பூமிகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நகரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்த காலத்து நகரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது என்னை கழுவிய நிலத்தில் சொந்தமாய் கடலோடு நடந்த பின்னும் என்னை கழுவிய நிலத்தில் சொந்தமாய் கடலோடு நடந்த பின்னும் எந்த பாதையில் விலங்காய் பகலவனும் வந்தெங்காரிகள் மாயையால் மறைத்தேன். எந்த பாதையில் விலங்காய் பகலவனும் வந்தெங்காரிகள் மாயையால் மறைத்தேன். நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஒருவர் மட்டும் எத்தனையோ நாம் நம்பி 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 வீட்டோட நாட்களுக்கு அந்த நேரமை நினைத்திருக்கிறது. நம்மோடு தெரியாத அவருடைய நாமத்தை நாம் திரும்பி பாடுவோம். அவரை நாம் எந்த பிள்ளைகளில் தங்கள் வழிகளில் நீதி போன பிள்ளைகளில் இருந்தால் தங்கள் வழிகளில் நீதி போன இரவெல்லாம் உறவான வாழ்நிலையும் உறவெல்லாம் மறந்து தங்கள் பாண்டவும் தங்கள் உறவெல்லாம் மறந்து இருப்பது நீ
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்தவராக இருக்கிறார். அவர் அதிசயமான தேவன். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தை நாம் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தை துதித்து பாடுகிறோம். அவருடைய நாமம் இன்றைக்கும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒரு பாடலை கூட பாடி நான் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு சொல்ல நான் நினைக்கிறேன். நம்மெல்லாம் சேர்ந்து உற்சாகமாக ஆண்டுகிறேன். என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி ஒரு பாடலை பாடு. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கொரு அருள்கிறார், கண்மழையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறாரோ அத்தனை பேருடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு என்பது நிச்சயம். என்று சொன்னால் ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தை நாம் துதித்து பாடுவோம். ஜெபத்தை கேட்கிற மாபெரும் தேவன் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் துயரங்கள் மாறும், உங்கள் துன்பங்கள் மாறும், உங்கள் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். வலைமேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என்னை துறந்தாலும் இடமாட்டேன், மலைகள் என்னை விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என்னை துறந்தாலும் இடமாட்டேன், மலைகள் என்னை விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். வலைமேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். வலைமேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வாழ்க்கையில் வருகிறது, செழிப்பில்லாமல் இருக்கிறார், வருமானமில்லாமல் இருக்கிறார். ஆண்டவர் வாழ்க்கையை செழிப்பாக தேவை சந்தித்து மறுபடியும் வாழ வைப்பதற்கு இன்றைக்கு ஆண்டவர் போதுமானவர் இருக்கிறார். ஒரு நோக்கி பார்த்து தேவனை ஜனமே ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். வறண்ட நிலத்தினால் நடந்து சென்றாலும், அறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தினால் நடந்து சென்றாலும், அறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவன் தரும் தூதரே, வழி நடத்தும் தேவன் தரும் தூதரே. ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். வலைமேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். வலைமேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். நாட்களுக்கு வாழ்க்கை யார் இருக்கிறார், பிரச்சனை இருக்கிறார், ஒரு ஞானியின் குருவை சிலுவையில் இயேசு சுமந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை அவர் அற்புதமாக மாற்றிக் கொடுத்திருக்கிறார். யார் இன்றைக்கு சுகமாக ஒன்றை கேட்கிறாரோ தேவனை சந்திப்பதற்கு அவர் ஒரு வாசலை திறப்பார். வியாதி வறுமையால் சோர்ந்துவிட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்துவிட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும், ஒன்றும் என்னை வளர்ந்து வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை வளர்ந்து வைக்க முடியவில்லையே. அந்த தீர்வு என்னை விட்டு விலகவில்லையே, அந்த தீர்வு என்னை விட்டு விலகவில்லையே. ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். வலைமேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். வலைமேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடல் நடுவில் பயணம் செய்வதோடு வாழ்க்கை இருக்கிறார். புயல் வீசலாம், ஆண்டவர் எதுவும் உன்னை அணுக விட மாட்டார். எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தலாம். உன் எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி போகும். பயணம் செய்தாலும் பார்த்து புயலுமா
உயருமான் என்னை ஏற்றி வந்தாலும் எதுவும் என்னை தடுத்து நிற்க முடியவில்லையே. எதுவும் என்னை தடுத்து நிற்க முடியவில்லையே. கர்த்தருடனே செல்வதாலே கவலை இல்லையே. கர்த்தருடனே செல்வதாலே கவலை இல்லையே. உலகத்தை கேட்கிறார் எனக்கு அருளியார். மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். உலகத்தை கேட்கிறார் எனக்கு அருளியார். அத்தி மரங்களில் இதை உதிர்ந்தாலும் காற்று செடியில் கனி பழிந்தாலும் அத்தி மரங்களில் இதை உதிர்ந்தாலும் காட்சி கொடிகளில் கனி அழிந்தாலும் சுற்றி பஞ்சம் நீங்கோடும் கலக்கவில்லையே. சுற்றும் பஞ்சம் நீங்கோடும் கலக்கவில்லையே. கர்த்தருடனே என்னை விட்டு போகவில்லையே. கர்த்தருடனே என்னை தாங்க போகவில்லையே. கர்த்தருடனே என்னை தாங்க போகவில்லையே. உலகத்தை கேட்கிறார் எனக்கு அருளினார். மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். உலகத்தை கேட்கிறார் எனக்கு அருளினார். மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். மலையில் என்னை தோன்றினாலும் மாட்டேன். மலையில் என்னை கொள்ளாலும் பயப்பட மாட்டேன். மலையில் என்னை கொள்ளாலும் மாட்டேன். மலையில் என்னை கொள்ளாலும் பயப்பட மாட்டேன். எந்தத்தை கேட்கிறார் எனக்கு அருளினார். மலையை என்னை வைத்து பாதுகாக்கிறார். எந்தத்தை கேட்கிறார் அருளினார். மலையை என்னை வைத்து பாதுகாக்கிறார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலை ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது ஒன்று நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனமாய் நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற காரியம் இந்த வேத புத்தகத்திலே கர்த்தர் சொல்கிறதாவது என்று சொல்லப்பட்டது. தேவன் சொல்லுகிற வார்த்தை. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் நாம் உயிர் வாழ முடியும். தேவனுடைய வார்த்தை நமக்குள் வந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கடைசி காலங்களிலே ஆசீர்வாதங்கள் இல்லை, துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். இன்றைக்கு ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆண்டுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறார்கள். தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். ஆண்டுடைய சுவிசேஷத்தை இந்த உலகமெங்கும் சொல்லுகிறார்கள். சபைகளிலே ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறார்கள். இன்றைக்கு அநேகருக்காக தேசத்தை விடுதலையாக்கும்படியாக திறப்பிட்டு ஜெபிக்கிறார்கள். அன்று மோசே திறப்பிட்டு ஜெபித்தார்களவா, அந்த ஜெபம் கேட்கப்பட்டது போல இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருடைய ஜெபங்களை கேட்கிறார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆண்டவர்களை கொண்டு பெரிய கட்டு செய்கிற தேவன். ஆண்டவர் சொல்கிறார், என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். இந்த உலகத்திலே எல்லாம் அழிந்து போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். என்று சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை இங்கே நிலைத்திருக்கிறது. அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவதற்கு போதுமானவர் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் அழிக்காதபடி இருப்பேன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக அழிவுகள் உண்டாகிறது. இந்த கொள்ளை நோயினால் வரும் அழிவு, பயங்கரமான சீற்றத்தினால் வரும் அழிவு, சுனாமியை போலிருக்கிற புயல் காற்றினால் வரும் அழிவு, பயங்கரங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. ஆனால்
தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல ஊழியக்காரர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். தேசம் அழிக்காதபடிக்கு, ஆண்டவர்களை பாதுகாக்கபடிக்கு திறப்புடன் இருக்கிற அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனமே, நீங்கள் இந்நாட்களில் ஊழியக்காரர்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அழிக்க விடாது. இந்த உலகத்தின் அழிவிலிருந்து கர்த்தரை பாதுகாக்க உள்ளவர் இருக்கிறார். மோசே என்ற தேவனுடைய ஊழியக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்த போது தேவன் அவருடைய வாழ்க்கையை மாற்றினாரே. ஆண்டவர் அதை சிறு ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டினாரே. இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் அதை அசால்ட்டாக சும்மா என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் உண்மையாய் ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் செய்கிறார். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம்! ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஏறெடுக்கிற அந்த ஜெபங்கள், ஆண்டவரே தேசத்தை அடிக்காதிரும், எங்கள் ஜனங்களை அடிக்காதிரும் என்று சொல்லி கதறுகிற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். தேவனுடைய இரக்கம் இன்றைக்கு நாம் மேல் இருப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவர் அநேக ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஊழியங்களை ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. அதற்காக தான் ஆங்காங்கே ஆண்டவர் வார்த்தைகள் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. இடைப்பட்ட காலம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் கவனித்து, இதை நீங்கள் அறிந்து கொண்டு தேவனுக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் அழிக்காதபடிக்கு. அல்லேலூயா! ஆண்டவர் அழிக்காத தெய்வம். உன் வாழ்க்கையை அநேக சூழ்நிலைகளை அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கலாம், அழிவு உன் வாழ்க்கையை நெருங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அழிவை கர்த்தர் மாற்றுவதற்கு தேவனுடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை நீங்கள் அசதியாக, நீங்கள் விளையாட்டாக, நீங்கள் கரிசனையற்றவர்களாக நினைத்துள்ளார்கள். தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார் என்பதை மறந்து போகாது. அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். அதனாலே ஆசீர்வாதம் உண்டாகும், அதனாலே செழிப்பு உண்டாகும், அதனாலே உங்களுக்கு நன்மை உண்டாகும், அதனாலே தேவனுடைய வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாழ்க்கை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். உங்கள் வியாதிகள் சுகமாகும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியத்தை செய்வதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு உதாரணமாக நான் கொடுக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள். யோபு தீர்க்கதரிசன புஸ்தகம், யோபு 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பானபலிகளையும் செலுத்துவதற்காக ஆசீர்வாதத்தை தந்தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனமே, ஒருவேளை ஆண்டவர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் ஜெபித்துக் கொண்டே இருங்கள், இன்னும் துதி செலுத்திக் கொண்டே இருங்கள், இன்னும் பணி செலுத்திக் கொண்டே இருங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பானபலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதம். நீங்கள் செலுத்துகிற பான பலிகள், போஜன பலிகள், நீங்கள் செலுத்துகிற துதி பலிகள், காணிக்கை பலிகள், ஆண்டவருக்காக செலுத்துகிற உங்களுடைய அர்ப்பணிப்பின் பலிகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன்னுடைய துதிகளையும், உன்னுடைய பிரயாசத்தையும், உன்னுடைய அர்ப்பணிப்பையும், உன்னுடைய ஜெப தியாகத்தையும், உன்னுடைய உபவாசத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். எந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து அர்ப்பணித்து பொருத்தனை பண்ணி, ஆண்டவரை நான் இதை செய்வேன், ஆண்டவரை இதை நான் ஒப்புக்காக நான் செலுத்துவேன் என்று சொல்லி யாரெல்லாம் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீங்களோ ஆண்டவரை நினைவு கூறுவார். ஒரு வேலை உங்களுக்கு நினைவு கூறாமல் போனா நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால நீங்க அதை செலுத்தாம போயிடாதீங்க, அதை நீங்க ஆண்டவருக்காக கொடுக்காம போயிடாதீங்க. கர்த்தரை பார்க்க சொல்லப்படுகிறது, போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதனால ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருவார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் நீங்கள் ஜெபிக்கிறதுனால, நீங்கள் ஆராதிக்கிறதுனால, நீங்க வீட்டுல இருக்கிறதுனால நீங்க அமைதியா இருக்கிறாங்க. நீங்க அதுலயே ஜெபிக்கிறதுக்கு மறந்து போகாதீங்க, எடுத்தெடுத்து வாசித்து மறந்து போகாதீங்க. அவர் நிறைவேற்றி துதித்து பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை நினைத்தருவா, உங்களை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவர் இருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். ஒருவேளை நீங்க ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு திட்டமா சொல்லுறா, உன்னை நான் ஆசீர்வதிக்க நான் வல்லவரா இருக்கிறேன்.
ஆனா உன்னுடைய வழிகள் சரியா இருக்கட்டும். உன்னுடைய துதி வழி, ஜெப வழி, உபவாச வழி, ஆண்டவருக்குரிய நற்கிரியுடைய வழி, எல்லாம் ஆண்டவருக்கு தான தர்மம் செய்கிற வழிகள் எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அது நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உகந்த தேவனாய் இருக்கிறார். இவருடைய ஜனமே, ஆண்டவர் எல்லாவற்றையும் சோதித்து ஆராய்ந்து அறிகிற தேவன், எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒருவேளை மனிதன் பார்க்க முடியாத இடத்துல நீங்க இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் இன்னும் வல்லவராய் இருக்கிறார். சொந்து போயிடாதீங்க, கலங்கி விடாதீங்க. தேவனுடைய இரக்கம், கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்கள் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன். இந்த உலகத்துல ஆண்டவரை விட ஒரு நல்ல தெய்வம் எவருமே இல்லை. ஆண்டவரை விட உங்களுக்கு கரிசனை காட்டுகிற ஒருவரும் இல்லை. அவர் நினைச்சாதான் நமக்கு ஆசீர்வாதம், அவர் நினைச்சாதான் மழை பெய்யும், அவர் நினைச்சாதான் விவசாயம் விளையும், அவர் நினைச்சாதான் ஊரடங்கம் நீங்கும், அவர் நினைச்சாதான் கொலைகள் நீங்கும், அவர் நினைச்சாதான். ஏன்னா இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் ஒண்ணு நடக்க போதில்லை. இந்த உலகத்துல எவர் நினைச்சாலும் ஏதோ நடக்கும் போது, ஆனா ஆண்டவர் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வழிகள் இருக்க வேண்டும். ஆண்டவரை ஒரு பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் துதியினால, உங்களுடைய உபவாசனால, உங்களுடைய வேத வாசிப்பினால, உங்களுடைய பரிசுத்தினால, உங்கள் நல்ல நடக்கையினால, உங்களுடைய கற்குள்ள செயல்களினால தேவனை ஒரு பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி நீ திருப்பிக் கொள்ளும் போது ஆண்டவர் உன்னை பார்க்கிறார், உன்னுடைய செயல்களுக்கு ஏற்ற நன்மையை உண்டாமல் போவதே இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் மேல் இருக்கிறது. அவர் உன்னை பார்க்கிறார். உலகத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆனா சிலரை மாத்திரம் உற்று நோக்கி பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் வழி செலுத்தும் போது எலியா அன்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக இவன் வழி செலுத்த அர்ப்பணிக்கிறார். இப்படிப்பட்ட வழி தெரியுமா? அப்படிப்பட்ட வழி எவரும் செலுத்திருக்க முடியாது. அன்றைக்கு நெருப்பு இல்லை, அன்றைக்கு தண்ணீரை ஊற்றி 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 வைத்து பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கி செலுத்தின வழி இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தான் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய உத்தமத்தையும் உங்கள் நல்ல நடத்தைகளையும் உங்களுடைய நல்ல வார்த்தைகளையும் வைத்து பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினியை உங்க மேல் இறங்கி உங்கள் வழிகளை அங்கீகரித்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும். அப்படி ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்கிற அதிசயங்களை ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக் கொண்டீங்கன்னா அதை விட சிறந்த ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது எவரும் உங்களிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. எவருக்கும் அந்த ஆசீர்வாதம் போகவே போகாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்கள் இருதயத்துல எப்பொழுதுமே ஆண்டவரை நான் பிரியப்படுத்துகிறேன், ஆண்டவரை பார்க்கிறான், அவருக்கு நான் உகந்த வாழ்க்கை வாழ்கிறேன், ஆண்டவர் என்னை பரலோகத்திலிருந்து தம்முடைய அபிஷேக வல்லமை என்னை இறக்க வேண்டும், என்னை நினைத்தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டோரை சமூகத்திலே வேண்டும். ஆனால் எப்பொழுதும் காத்திருங்கள், ஜெபத்திலே காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். செப்பனியா புஸ்தகத்திலே 2வது அதிகாரம், செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். 3வது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். அங்கே தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தில் நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். எல்லா சிறுமையானவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா சிறுமையானவர்களே, ஒதுக்கப்பட்டவர்களே, ஒன்றமில்லாதவர்களே, எல்லாம் இருக்கிறவங்கள பார்த்து அந்த சொல்லல, சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், கைவிடப்பட்டவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறாரே, நீங்க என்ன செய்ய? நீதியை தேடுங்கள். அல்லேலூயா. தாழ்மையை தேடுங்கள். என்ன தேடுங்க? நீதியை தேடுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை மறைத்துக் கொள்வார். அல்லேலூயா. தேவன் உங்களை மறைத்துக் கொள்வார். இந்த உலகம் உங்களை சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் உங்கள் உலகத்துல எத்தனை பிரச்சனை வரட்டுமே, உங்களை சுற்றிலும் பல போராட்டம் வரட்டும், தேவன் உங்களை விசேஷித்த விதமாய் உங்களை பாதுகாப்பது போல. அதுல 3 காரியத்தை அழகாக சொல்லி கட்டப்பட்டிருக்குது. முதல்ல அவரை தேடுங்கள். முதல்ல நீங்க அவரை தேடுங்க. காலையில தேடுங்க, மத்தியானம் தேடுங்க, இரவு தேடுங்க,
இரவெல்லாம் தேடுங்க, பகலெல்லாம் தேடுங்க, உபவாசத்து தேடுங்க, நீங்க வேதத்தை வாசித்து தேடுங்க. நீங்க அவரை தேட 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 அவரை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவரை தேடுங்கள், அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு தேடுங்கள். ஆண்டு சொல்கிறார், நீங்க என்னிடத்துல கேட்கிறீங்க, ஆனா இன்னும் பெற்றுக்கொள்ள தந்தை என்னிடத்துல ஒண்ணு கேட்க சொல்லுங்க. அப்ப உண்மையா தேடுங்க, நிச்சயம் கிடைக்கும். இரண்டாவது, நீதியை தேடுங்கள். நீதி பணி மிக முக்கியம். நீதி வாழ்க்கையில ஒரு நாளும் புரண்டு போயிடக்கூடாது. நீதி உள்ள தேவன் நம்மிடத்துல நீதி எதிர்பார்க்கிறார். அநீதிக்கு ஒரு நாளும் துணை போகவே மாட்டார். அநீதிக்கு ஆண்டவர் ஒரு நாளும் கை கொடுக்கவே மாட்டார். உன் வாழ்க்கையில் அநீதி இருக்குமானால் இன்றைக்கு அந்த அநீதியை குடும்பத்துக்கு எடுத்து போட்டுருங்க. அநீதியை உங்கள் வாழ்க்கையை வைத்துக் கொண்டு நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னா உண்மையிலே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. ஆண்டவர் நாட்களை திட்டமாய் சொல்கிறார், நீதியை தேடுங்கள். நீதி நியாயத்தை ஒரு வாழ்க்கையில் விட்டு எடுத்துக் கொள்ளாதுங்க. இதுதான் நீதி, இதுதான் சரி, இது சரியில்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்க. வேதத்தின் அடிப்படையில, தேவன் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில, தெய்வீக வார்த்தையின் அடிப்படையில நீதியை மாத்திரம் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அநீதிக்கு துணை போகாதீர்கள், அநீதி செய்யாதீர்கள், அநீதிக்கு நீங்கள் ஒரு நாளும் கை கொடுக்காதீர்கள். ஏன்னா அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். நல்லோயா, நீதியை நீங்கள் ஒரு நாள் புரட்டி போட்டார். இந்த உலகத்தில் அநேக அநீதிகள் வரும், நல்ல பிரச்சனைகள் வரும், நல்ல காரியங்கள் வரும், தேவையற்ற செயல்கள் வரும், தேவையற்ற வார்த்தைகள் வரும், தேவையற்ற நண்பர்கள் வருவாங்க, தேவையற்ற செயல் வரும். அதுல நீங்க என்ன செய்யறது? இன்னைக்கு நம்ம இப்படி போவோம், மற்றவர்களோடு ஆளோடு ஆளா நாம இருக்கோம்னு சொல்லி நினைச்சுன்னு சொன்னா ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிற நீதியை பார்க்க முடியாது. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது. நீதியை தேடுங்கள். மூன்றாவது காரியம், மனத்தாழ்மையை தேடுங்கள். அல்லேலூயா. என்னத்தை தேட சொல்றாரு? மனத்தாழ்மை. ஆண்டவர் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு மனத்தாழ்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவை போலதான் மாற சொல்றார். இயேசு எப்படி இருக்கிறார்? தாழ்மை உள்ளது. அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தினார். சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். உனக்கு ஒரு மனத்தாழ்மை இருக்குதா? மனதின் தாழ்மை இருக்குதா? மற்றவரிடத்தில் பேசும்போது எப்படி பேசுறீங்க? உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எப்படி பேசுறீங்க? உங்க பிள்ளைகளோடு எப்படி பேசுறீங்க? உங்க தகப்பன் தாயோடு எப்படி பேசுறீங்க? உங்களோட இருக்கிற பெரியவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? எரிச்சல் வருகிறதா? கோபம் வருகிறதா? உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலையா? சில வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணவே முடியலையா? அன்று சொல்கிற மனத்தாழ்மையை தேடுங்கள். உன் வாழ்க்கையில நீ ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த நாட்கள் கர்த்தரோடு பேசுகிறார். உனக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். மனத்தாழ்மை உனக்கு வர வேண்டும். எல்லா சூழலையும் தாழ்மையோடு கர்த்தர் நிச்சயம் செய்வார். நீ தாழ்மையா இருக்கிறதுனால நீ ஒன்னும் இழந்து போக மாட்டே. நீ தாழ்ந்து போவதனால நீ ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவதில்லை. நீ மனத்தாழ்மையோடு இருந்தனா கர்த்தர் உன்னை செய்ய பூமியிலே உயர்ந்த இடத்திலே வைக்க வல்லவராயிருக்கிறார். உயர் ஸ்தலங்களிலே ஏற செய்கிறவர் யாருன்னா தாழ்மை உள்ளவருக்கு தான். ஏன்னா வேதத்திற்கு தாழ்மை உள்ளவருக்கு மாத்திரம்தான் அன்று உதவி செய்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு தான் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு தான் உதவி செய்கிறார். நீங்க மன மேட்டிமையோடு மன பெருமையோடு மற்றவர்களுக்காக நீங்கள் அகந்தையாக பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா கர்த்தர் பார்வையில அது சரியா இருக்காது. நீங்க மன மேட்டிமையோடு பேசுகிற, நீங்கள் செருக்காக உங்களுடைய கோபத்துல அகங்காரத்துல பேசுகிற எந்த வார்த்தையும் தேவன் அக்செப்ட் பண்ணவே மாட்டாரு. அந்த நாட்கள் அது சரியா சொல்றாரு. முதல்ல அவர் தேடுங்க, இரண்டாவது நீதியை தேடுங்க, மூணாவது மனத்தாழ்மையை தேட மறந்து போகாதீங்க. மனத்தாழ்மையா இருங்க. எல்லா விஷயத்திலையும் மனத்தாழ்மை வேணும். நீங்க அதற்காக உபவாசிச்சோ ஒரு வந்தது இன்னைக்கு ஆண்டவருக்கு பதில் செய்வாங்க. அவர்களுக்கு ஜெபிக்கிறேன், நீங்க ஜெயிக்க கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மனத்தாழ்மையை கொடுக்கலாம். அந்த மனத்தாழ்மை வந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களிடத்துல கண்மலை வெளிப்பட வைத்து உன்னதமான ஒரு சட்டையை நிழல வைத்து உங்களை பாதுகாப்பதற்கு இயேசு உள்ளவராக இருக்கிறார். உன்னை சேதப்படுத்த விட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவும் வர அனுமதிக்க மாட்டார். நஷ்டம் வர அனுமதிக்க மாட்டார். தோல்வி வர அனுமதிக்க மாட்டார். வியாதி வர அனுமதிக்க மாட்டார்.
உன் வாழ்க்கையில துன்பம் வர அனுமதிக்க மாட்டார். உன் குடும்பத்துல பிரிவினை வர அனுமதிக்க மாட்டார். உன் குடும்பத்துல வீண் செலவுகள் வர அனுமதிக்க மாட்டார். நஷ்டத்தை அனுமதிக்க மாட்டார். உன் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், ஆரவாரம் உண்டாகும், ஒற்றுமை உண்டாகும். ஆண்டவருடைய வாழ்க்கை நிமித்தம், தேவனுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை நிமித்தம் சகலத்தையும் நீ பெற்றுக்கொண்டு சுகித்திருக்க தேவன் செய்வான். உன்னை பாதுகாப்பு தேவன். உனக்குரியதை எவரும் எடுத்துட்டு போக முடியாது. நீ உங்களுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து போக முடியாது. ஏன் சொன்னா அவர் உன்னை பாதுகாப்பு தேவன். அவர் உங்களை பாதுகாக்கவே சொல்லுங்க. அவர் கோபத்தின் நாளிலே, இந்த நாட்கள் கோபத்தின் நாட்கள். இந்த நாட்கள் சொல்லுங்க, கோபத்தின் நாட்கள், பயங்கரமான கோபத்தின் நாட்கள். அதனாலதான் தேசங்கள் முழுவதும் பயந்து போயிருக்கிறார்கள். எவரும் இதை ஈடுகொடுக்க முடியவில்லை. எவருக்கும் இதை சமாளிக்க திறமை இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை, எதுவுமே இல்லை. ஆனா உங்களுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமா சொல்கிறார், இந்த கோபத்தினால உங்களை மறைத்து விட்டிருந்தார். ஆண்டவருடைய பாதுகாப்பின் மறைவில் உங்களை சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய சேதத்தை உங்கள் வாழ்க்கையில வர விட மாட்டேன். வசனத்தை மட்டும் வாசித்து நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் அதை திருப்பிக் கொள்வோம். பேசினான் சொல்றோம். ஆண்டவர் நல்லவர். நாட்களிலே தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டி நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 65வது அதிகாரத்துல அந்த வசனத்தை அழகாக மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. சொல்றோம். அந்த திராட்சை குலைகள் ரசம் காணப்படும் போது உன் வாழ்க்கையில திராட்சை செடியாகிய உன் வாழ்க்கை ஆண்டவர்கள் எல்லாத்தையும் எப்படி பார்க்க, திராட்சை செடியா இருப்பாங்க. எப்படி பார்க்க சொல்லுங்க, திராட்சை செடி. இந்த திராட்சை செடியில ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே. உன் வாழ்க்கையில ஜெபம் காணப்படும் போது, உன் வாழ்க்கையில வேத வாசிப்பு காணப்படும் போது, உனக்குள்ளே தெய்வீக தன்மை காணப்படும் போது அது அழிக்க ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெபிக்கிற பழக்கத்தை விட்டு விடாதீங்க. அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கத்தை விட்டு விடாதீங்க. நன்மை செய்கிற குணங்கள் விட்டு விடாதீங்க. உங்களுக்கு நன்மை பிறக்க வேண்டும். நீங்கள் மற்ற ஏழைகளை பார்க்கும்போது மன நிறைவுகளுக்கு நன்மை செய்யுங்க. உங்க குடும்பத்து உள்ளவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்க சொந்த பந்தங்களுக்கு நன்மை செய்யுங்க. சபையில சொல்லப்படுற சில காரியங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. உங்களை ஆண்டவர் திராட்சை ரசம் உள்ளவராய் பார்க்கிறவரா, உங்கள் வெறுமையான பார்க்கிறவராய் பார்க்கிறவர்கள, உங்களுக்குள்ள தெய்வீக தன்மை இருக்கிறதை பார்க்கிறவர். இப்படிப்பட்டதை கர்த்தர் பெருக பண்ணுவாரை தவிர மக்கி எரிகிற திரியை அணைக்கவே மாட்டார். நீ ஒருவர் மக்கி எரிந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் நன்மை இருக்கலாம். அந்த நன்மையை நீங்க வழிச்சு துன்புறப்பட்டாலுமே அந்த நன்மையை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்க. கற்று சொல்லுகிறார், உங்களை நான் அழைக்க மாட்டேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க செய்வதற்கு இதுவே காலம். இன்றைக்கு ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வதற்கு இந்த நாட்கள் மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். சொந்த பெறாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக கொடுத்து செய்வார். அதனால இருக்கிற கொஞ்சம் வெள்ளத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஐயோ, எனக்கு விசுவாசம் வருது, ஆனா சில நேரங்கள் விசுவாசம் தான் போய் கவலைப்படாதீங்க. ஒரு விசுவாசத்தை, அந்த கொஞ்சம் விசுவாசத்தை நீ டெவலப் பண்ணிக்கோ. ஆண்டு சமூகத்துல போய் குழந்தைகள் போட்டு தேவனே என் விசுவாசம் பெருகட்டும் சொல்லி பாருங்க. கர்த்தர் உனக்கு அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுவான். நான் அற்புதம் நான் சில நேரத்தில் சோர்ந்து போடுறேன், ஜெபிக்க மறந்து போறேன். பரவாயில்ல, இன்னைக்கு மறுபடியும் ஜெபிக்க மாட்டோம் தூண்டி விடுகிறான். நீ போய் குழந்தைகள் போய் ஜெபித்து பாரு. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்னை மறுதலியாதபடினாலே நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் ஆண்டவரை நீ மறுதலிச்சிடாதீங்க. கர்த்தரை விட்டு போயிடாதீங்க. கர்த்தரை விட்டு போயிடாதீங்க. மகளே மகனே, நீ கர்த்தரை விட்டு போயிடாத. உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை ஆண்டவருக்கு பயன்படுத்து. கர்த்தரை இன்னும் அதிகமாய் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வல்லமை ஆசீர்வாதம் உனக்கு இன்னும் ஆண்டவர் பெருக பண்ணுவான். சிறு தொழில் பெருவெல்லாம் போல உனக்குள்ள சின்ன விசுவாசம் இருந்தாலும் அதை பெருக பண்ணி உன்னை விசுவாச வீரனாய் கத்து மாற்றுவான். பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த எண்ணெயும் குறையல, அந்த மாவும் குறையல. அவன் நினைத்தான் சாப்பிட்டுட்டு செத்துலாம் நினைத்தான். ஆனா கொஞ்சத்தை எலியா தீர்க்கதரிசி போய் அந்த வீட்டிலே போய் அந்த ஒரு அடையை சாப்பிட்ட போது அந்த ஊழியக்காரர்கள் நிமித்தம் அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு உனக்காக அநேக ஊழியக்காரர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு இருக்கிற கொஞ்சம் நீ சோர்ந்து போயிடாத, அதை வைத்து செத்துலாம் நினைச்சிடாத. எனக்கு கொஞ்ச நாள் இருக்குன்னு சொல்லி குழப்பாத, நீ கொஞ்ச நாள் இருக்குன்னு சொல்லி வியாகுலப்படாத. உன் வியாகுலத்தை நாம் மாற்றுகிற ஒரு சர்வவல்லமையுள்ள தேவன் கொஞ்சத்தை திரும்பாக காண்பி அதை அழித்துக் கொள்வதாக சொல்லப்படுகிறது. ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறார். அதிலே ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவா. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு மகளே, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கலங்காதே, நீ நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒருவேளை நாட்கள்ல உனக்கு கொஞ்சம் காரியங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பயப்படாத. குறைஞ்சதை பற்றி பயப்படாத. அதை நிறைவுபடுத்துகிற தேவன் உனக்குள் இருக்கிறது மட்டும் நினைத்துக்கோ. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவான். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைப்பட்ட வாசலை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்டு போது தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய கொஞ்சத்தை நீ ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அழிக்காத தேவன். ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய எலியா மூலமாக ஒரு சாதிவான் விதவை வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. கர்த்தர் நாட்களை எங்க வீட்டில் அற்புதம் நடக்கட்டும். ஒரு மோசை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. இன்றைக்கு எங்க குடும்பங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். அழிக்காதபடி உன்னை பாதுகாக்கிறவ உன் வழிகள், உன் ஸ்தோத்திரங்கள், உன் தான தர்மங்கள், உன் தெய்வீக தன்மைகள், வேத வாசிப்புடைய பரிசுத்தம், நல் நடக்கை, உன்னுடைய நீதி, உன்னுடைய மனத்தாழ்மை, உன்னுடைய தெய்வீக தேவைகளை ஆண்டவர் பார்க்கிறார். அதை வைத்து இன்றைக்கு ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், அவர் மகத்துவமான தேவன், அவர் சர்வத்தை படைத்த தேவன். உன் வாழ்க்கையில் தேவன் அதிசயித்து செய்வார். சோர்வுபடாதீங்க. தேவன் ஆழத்துவத்திலிருந்து உனக்கு நன்மை தருவார். கொஞ்சத்தை ஆண்டவருக்காக மாற்றி உனக்கு அதிகமாய் மாற்றுவார். இதற்கெல்லாம் போகப்பட்டவனை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருக்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க, தேவனுக்கு பிரியமா இருப்பதை தேடுங்க. கர்த்தருடைய நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, குறைவு பெற்றிருக்கிறாங்க ஆண்டவரே, அத்தனை பேரை கர்த்தர் நினைத்தருளுவீராக. என் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு சிறையிருப்பி நாட்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. கட்டுகளில் ஆண்டவரே அகப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. என் ஆண்டவர் அதை செய்தருளுவீராக. என் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு இந்த தேசத்திலே வந்து இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எவரெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறார்களோ ஆண்டவரே, அவரிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச விசுவாசத்தை இன்றைக்கு தடைக்க செய்யாதே. ஆண்டவரே, கொஞ்ச ஜெப தாகத்தை இன்றைக்கு ஆண்டவரே எரிய செய்யாத பிரகாசிக்கப்படுவீராக. உடைய பிள்ளைகள் சோர்ந்து கொள்ளாதபடி அழிந்து போக அனுமதியான தெய்வமே, அழிந்து போக அனுமதியான தெய்வமே, இவர்களை நீருடைய மறைவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய மறைவுகளுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு நீரை அடைக்கலமாயிரும், நீரை துருவமாயிரும், நீரை அவளுக்கு தஞ்சமாயிரும். கலங்கள் கலக்கம் நீங்கிட்டார். உடைய கண்களில் வருகிற கண்ணீரை கட்டு துடைத்து ஆண்டவர்களை ஆறுதல்படுத்துவீராக. நீரே சர்வவல்ல தேவன். உன் பிள்ளைகளை ஆதரித்துக் கொள்வீராக. அவர்களை நினைத்து பாடும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அவர்கள் செலுத்தின பலிகள், உமக்கு கொடுத்த காணிக்கைகள், உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த ஜெபங்கள், வேத வாசிப்பை நினைத்தருளும். அந்த கொஞ்சத்தை கர்த்தர் நாட்களில் பெருக பண்ணி அதை ஆசீர்வாதமாய் வைத்து அதை அடிக்காதவை பாதுகாத்துக் கொள்ளும். அதை பெருக பண்ணும். அது இந்த உலகத்திலே நிரம்பி வழியத்தக்க பாத்திரமாய் தேவன் அதை பெருக பண்ணுவீர்கள். துக்க நாட்கள் முடியட்டும் ஆண்டவரே, வேதனை நாட்கள் முடியட்டும் ஆண்டவரே. இந்த சாரிபாத் விதவை அழிந்து போக நினைத்தார், ஆனால் அவரை அழிக்காதபடி அவனுக்கு உயிர் விழுந்தது போல இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை அழிந்து போக நினைக்கிற சூழ்நிலையில் மறைந்து வரும்போது அவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு உயிர் சென்றையிட்டார். தேவ ஆசீர்வாதம் அவருடைய இருக்கிறது சொல்லுகிறோம். பொருட்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.